EMF இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக தான் இருக்குது. சரிங்க சார். இது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து EMF 115 வருது, 11 அந்த ரீடிங் தான் வருது. செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேல்யூ இருக்காது. பார்த்தீங்கன்னா இது எங்கே இது வந்தோ EMF இது எப்போ ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுனா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூ கூடும். பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து 3000 சம்திங் வந்து போகுது. இப்போ வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம், பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும் ரீடிங் வந்து. இதில் வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகிறப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000 4000 சம்திங் பக்கம் வருது, ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ. ஓகே, இதுதான் இப்போ ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்காது, அவ்வளோதான். இன்னொன்று இந்த வேவ்ஸ் மூலமாக பார்க்குறதுனால பார்க்கலாம், ரீடிங் மூலமாக. இந்த ரீடிங் கூட இந்த ரீடிங் கூட பாருங்கள். இந்த ரீடிங் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். செக் பண்ணுறோம், இந்த ரீடிங் கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதனுடைய ரீடிங் வந்து லோவாக இருக்குது. இப்போது இது எங்கே ஆக்டிவேட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வருதோ, எப்போ வந்து ஆப்ரேஷன் நடக்குதோ அந்த இடத்துல வந்து இதனுடைய ரீடிங் பார்த்திங்கன்னா கூட ஆரம்பிக்கும். இப்போ வந்து கண்டிஷனர்கிட்ட வந்துட்டோம், வர்றப்போ அது ரீடிங் பார்த்திங்கன்னா இப்போ கூட ஆரம்பிக்கும். அதை பார்த்திங்கன்னா மீட்ரு இது ரீடிங் வந்து ஹை ரீடிங் வருது, அப்படின்னா இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே குறைய ஆரம்பிக்கும் அப்படியே. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரன்னிங்கில் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் இப்போ ரன்னிங்கில் இருக்குது, இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இது நல்லா ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இல்லாத பக்கம் லோவாக இருக்கும், கண்டிஷனிங் ஆகிற பக்கம் இப்போ வந்து வாட்ரு கண்டிஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க சார், இதுதான் வந்து வாட்டர் கண்டிஷனுடைய ஃபங்க்ஷனிங் வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இது நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. நார்மலாக பார்த்திங்கன்னா இது லோ ரீடிங் வரும், லோவாக வரும், நியர்லி 100 and something அந்த மாதிரி தான் வருது. இது பார்த்திங்கன்னா நார்மலாக வாட்டர் போயிட்டு இருக்கப்போ வந்து அந்த கண்டிஷனிங் ஆகாது. எங்கே கண்டிஷனிங் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா EMF வேல்யூ வந்து கூடும். இந்த ரீடிங் பாருங்கள், லோவாக இருக்குது, 100 and something இருக்குது. இது ஃபங்க்ஷன் ஆகிற இடத்துல இதோடைய வேல்யூ வந்து கூடும். பார்த்திங்கன்னா இது இங்கே வந்து அது எஃபிஷியன்சி வந்து ஹை எஃபிஷியன்சி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இதனுடைய வேல்யூ கூடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷனிங் நடக்காது. இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்டிஷனிங் எங்கே ஆப்ரேட் ஆகுதோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். அப்படியே வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் அந்த ஆப்ரேஷன். இப்போ வந்து ஃபுல்லாக ஆப்ரேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இதுதான் கண்டிஷனுடைய வேல்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். யூ வில் கிவ் அ வெரி சென்சிட்டிவ் அண்ட் வெரி prompt service in future. Thank you very much.